மூட நம்பிக்கையோ சொல்கிறத விட இது ஒரு தெய்வீகத்துக்கு உண்டான ஒரு சக்தியை ரிசீவ் பண்ணுறது தான் கயிறு. அப்போ அந்த கயிறு அங்கே இருக்கும்போது சாதாரண ஒரு நூல் தான். ஆனால் அந்த நூல் அந்த காலத்தில் எதில் உருவாக்குனாங்கன்னா பட்டுலேருந்து எடுத்தாங்க. கலசம்ன்றது அந்த பானைன்றது உடம்பு. அந்த உடம்புக்குள்ள தீர்த்தம் இருக்கிறது ரத்தம். அது மேலே இருக்கிற நூலு தான் நரம்புகள். அந்த ஹோமத்துக்கு உண்டான ஒரு சக்தி அவங்க கூட இருக்கணும் அப்படின்னும் போது தான் அந்த கலசத்தில் கட்டின நூலை எல்லாரும் கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முனீஸ்வரர் கோயில் போறீங்கன்னு நினச்சிங்களேன், அங்கே ஒரு கயிறு கொடுப்பாங்க. கயிறு கொடுக்கும்போது என்ன பண்ணும், முடிச்சு போட்டிருப்பாங்க. அது என்னன்னா அந்த மந்திரத்தோட உருவேற்றி வைக்கிறது. நீங்க ஒரு சிகப்பு கயிறு கட்டுறீங்களா, அந்த கயிறுனால உங்களுக்கு நல்ல விதமான அணுக்கள் உருவாகும். 48 அப்படி சொல்ற காரணம் என்னன்னா, நம்மளுடைய ஜீவன் அது அணுக்கள் எவ்ரி 48 டேஸ் சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். சாஸ்திரத்தில் என்ன சொல்றாங்களா, 40லேருந்து 45 வயசுல நீங்க எந்த ரூபத்தில் இருக்கீங்களோ, எந்த அமைப்பில் இருக்கீங்களோ, அதுதான் 70 வரைக்கும். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். அலை இல்லாத கடல் கிடையாது, பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாதுங்க. சரிங்க, ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம எங்க போறோம், ஒரு கோவிலுக்கு போறோம் இல்லையா? அந்த கோவில்ல என்ன பண்றாங்கன்னா, கயிறு கட்டிக்கோங்க, உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா பலமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கயிறுகள் கட்டினாக்கா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மால வெளியில் வர முடியுமா? ஒரு கயிறுக்குள்ள அப்படி என்ன மேஜிக் இருக்கு? அந்த கயிறுக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா பல நிறங்கள் இருக்கே, அதன் தாற்பயம் என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயம். சார், இந்த கயிறு சொல்லுவாங்க, முடிக்கயிறு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த கயிறுகள் கட்டினாலே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நிச்சயமா கையில ஏதாவது ஒரு கயிறு இருக்கணும், அது உங்களுக்கு ஒரு காப்பாக ஒரு ரக்ஷையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சார், இதெல்லாம் உண்மைதானா இல்ல இது சும்மா வெறும் மூட நம்பிக்கையா? இது மூட நம்பிக்கையோ சொல்றதை விட இது ஒரு தெய்வீகத்துக்கு உண்டான ஒரு சக்தியை ரிசீவ் பண்றது தான் ரக்ஷை கயிறு. ஓகே. ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா எடுத்து கட்டிடக்கூடாது. அது எங்கேருந்து, ஒரு கோயிலேருந்து வாங்கணும், இல்லைன்னா ஒரு தர்காலேருந்து வாங்கணும், இல்லைன்னா மசூதியிலேருந்து, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்து தான் அந்த கயிறு அங்கேருந்து வரும். அப்போ அந்த கயிறு அங்கே இருக்கும்போது சாதாரண ஒரு நூல் தான். ஆனால் அந்த நூல் அந்த காலத்தில் எதில் உருவாக்குனாங்கன்னா பட்டுலேருந்து எடுத்தாங்க. சுத்தமான ஒரு பட்டு, சுத்தமான ஒரு துணி, அந்த மாதிரி ஒரு காட்டன், சுத்தமான காட்டன் இருக்கு பத்தி, அதுல தான் அது கயிறு மாதிரி நினைச்சு அதை கலசத்துல கட்டினாங்க. கலசத்துல கட்டி அந்த கலசத்தை யாகத்துக்கு முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் ஹோமங்கள் பண்ணி அந்த ஹோமத்துல வர அந்த எனர்ஜியை கலசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஆமா, உருவேற்றின்றதை விட எந்த யாகம் பண்றப்ப கணபதி ஹோமம் பண்ற கணபதியோட மந்திரத்தை தான் சொல்லுவோம். அப்ப கணபதி மந்திரத்தை இந்த ஆவாகனம் பண்ணி அதை எடுத்துட்டு கலசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா, ஒரு தர்பையில எடுத்து அக்னியின் மூலமா சொல்லி மந்திரகத்தை சொல்லி அந்த கலசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கலசத்துக்குள்ள இருக்கிறது தண்ணி, அதுல பல திரவியங்கள் ஊத்திருப்பாங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி போட்ட போது என்ன ஆகுதுன்னா, அந்த கலசத்துல தீர்த்தத்தை எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இது எப்படி ஜனங்களுக்கு அவங்க கூட இருக்கணும், எப்படி இதை அந்த ஹோமத்துக்கு உண்டான ஒரு சக்தி அவங்க கூட இருக்கணும் அப்படின்னும் போதுதான் அந்த கலசத்துல கட்டின நூலை எல்லாரும் கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நூல் தான் கலசத்துக்கு நரம்பு மாதிரி இருந்தது. அது கலசம்ன்றது அந்த பானைன்றது உடம்பு. அந்த உடம்புக்குள்ள தீர்த்தம் இருக்கிறது ரத்தம். அது மேல இருக்கிற நூலு தான் நரம்புகள். அப்போ அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அதை கட் பண்ணி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன மாறிச்சுன்னா, எந்த ஹோமங்கள் பண்ணாலும் சரி என்ன பண்ணாங்கன்னா, கலர் விதமா நூலை கட் பண்ணி சுவாமி முன்னாடி வச்சுட்டு அந்த ஹோமத்தில் இது பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை அதில் புரோக்ஷனம் பண்ணி அந்த கயிறை ரக்ஷை, ரக்ஷைன்றன்னா ஷீல்டு, அதுல முடிச்சா போட்டிருப்பாங்களா? அது என்ன போடுறது என்னன்னா, அது ஒரு விதமான ஒரு மந்திரத்தோட சொற்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நாட். அது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க முனீஸ்வரர் கோயில் போறீங்கன்னு நினைச்சீங்களா, அங்க ஒரு கயிறு கொடுப்பாங்க. கயிறு கொடுக்கும்போது என்ன பண்ணும், முடிச்சு போட்டிருப்பாங்க. அது என்னன்னா அந்த மந்திரத்தோட உருவேற்றி வைக்கிறது. அதுல இப்போ அது சொல்றாங்கல்ல, ஓம் கம் கணபதியே நமகன்னு சொல்ற கணபதியோட மந்திரம் சொல்லிட்டு ஒரு நாட்டு, அந்த மாதிரி 9 நாட்டு ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கும், ஒரு கயிறுல இருக்கும். அதை கட் பண்ணி வைக்கும் போது ஒரு ரக்ஷையா மாறும். அந்த ரக்ஷையை உருவேத்தி தீர்த்த புரோக்ஷனம் பண்ணிட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கணபதியே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அப்ப கணபதி அவர்கிட்ட இருக்கு தும்பிக்கை, நமக்கு தேவை நம்பிக்கை.
அப்ப கணபதி கையில கட்டிக்கிட்டோம்னா அவரோட தும்பிக்கை என்னைக்கு நம்மளை காப்பாற்றும். அதனாலதான் சொல்லுவாங்க, யானை முன்னால் போனால் பின்னாடி பெரிய ஒரு போர்க்களமே போகும். அதனாலதான் வந்து யானைக்கு அவ்வளவு பலம். அப்போ யானைன்ற ஒரு ரூபத்துல விநாயகருக்கு எப்படி இருக்குன்னா, அப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பலம் இருக்கு. அதனாலதான் வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல வந்து ரக்ஷையை வச்சாங்க. அது என்ன கலர்ல என்ன சார் இருக்கு? இப்ப குபேரன்னா பச்சை கலரு, திருப்பதி பெருமாள்னா அந்த கருப்பு கலர்ல, அது மாதிரி ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு கலர் இருக்கு. அதுல என்ன இருக்கு சார்? இப்போ குபேரன்னா பச்சை, பச்சைன்னா புதன், புதனுடைய அம்சம் வந்து பெருமாள், பெருமாளுக்கே வந்து கடன் கொடுத்தவர் வந்து குபேரன், அதனால வந்து பச்சை. இப்போ அதே போல சிகப்பு, சிகப்புனாவே வந்து அனுமனுக்கு சிகப்பு, அதே சக்திக்கு சிகப்பு, எல்லா பெண் தெய்வங்களுக்கும் சிகப்பு. கருப்பு எடுத்தீங்கன்னா கால பைரவருக்கு கருப்பு, திருப்பதி ஏழுமலை அதுவும் கருப்பு தான். அப்ப கருப்பு அங்க ஏன் வந்து திருப்பதிக்கு வைக்கிறாங்கன்னா வந்து அந்த இடத்துல பிரதானமா இருக்கிறது வராகர். வராகர்னா பூமிக்கு காரகன். அப்ப அவர் என்ன பண்றாரு, பூமிக்குன்னும் போது அவரோட பிரதான சக்தி வந்து எதிர்த்து அந்த நிலத்தை காப்பாத்துறவர் தான். அப்ப அவருக்கு யாரோட அருள் இருந்தா அவருக்கு வந்து காப்பாற்ற முடியும்? பைரவரோட தான் இருக்கணும். அந்த பைரவர் தான் அவருக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டா இருந்து அந்த இது பண்றாங்க. அதே போல வந்து நீங்க வந்து ஒரு சிகப்பு கயிறு கட்டுறீங்களா, அந்த கயிறுனால வந்து உங்களுக்கு நல்ல விதமான அணுக்கள் உருவாகும், கண் திருஷ்டி வராது, கெட்ட பார்வைகள் அதில் படாது. அதே போல் இதை வந்து கட்டணும்னா வந்து அந்தந்த தெய்வத்துக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சதை அங்கே வச்சு அங்கே எடுத்துகிட்டு வந்து கட்டிக்கணும். எவ்ரி 48 days வந்து இதை மாற்றணும். எந்த ரக்ஷையாக இருந்தாலும் 48 நாள் தான், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வீரியம் கிடையாது. அதனால வந்து 48 நாள் அப்படின்ற போது ஒரு மண்டலம், ஒரு மண்டலத்துக்கு தான் வந்து அந்த உயிர் அணுக்களோட இது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உயிரணுக்கள் இறந்து போயிடும். இப்போ நமக்கே வந்து உதாரணத்துக்கு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்தை வந்து 40 நாள் செஞ்சோம்னா அந்த விஷயம் தானாவே நீ மாத்திடுவீங்கன்னு. ஆனா ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பேட்டர்ன் வரும். அதுதான் ஒரு பேட்டர்ன். இன்னொரு விஷயம் 48 அப்படி சொல்ற காரணம் என்னன்னா, நம்மளுடைய ஜீவன் அது அணுக்கள் எவ்ரி 48 days வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க 40 வயசுக்கு மேல மாறுவான். 40 வயசுக்கு மேலதான் அவனுக்கு எல்லாம் சேஞ்ச் ஆஃப் லைஃபே வரும். இன்னொன்னு வந்து சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, 40ல 45 வயசுல நீங்க எந்த ரூபத்துல இருக்கீங்களோ, எந்த அமைப்புல இருக்கீங்களோ, அதுதான் 70 வரைக்கும். ஒருத்தர் 40க்கு முன்னாடி நல்ல குண்டா ஒபீஸா இருப்பாங்க, 40-45 ரொம்ப மெலிஞ்சு போயிடுவாங்க. அப்போ பார்த்தா அதே உருவம் தான் கடைசி வரைக்கும் இருக்கும், அதே வெயிட் தான் மெயின்டைன் ஆகும். அப்போ என்ன டிசீஸ் வந்ததோ அதே தான் இருக்கும். ஸோ அதனால் 40ன்றது வந்து ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு சேஞ்ச் ஓவரான ஒரு டைம் ஏஜ். அதனால வந்து நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்த கலர் எடுத்தோம்னா கருப்பு கலர். கருப்புன்னு பார்க்கும்போது திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாமே வந்து வராமல் இருக்கிறதுக்கு பைரவரோட அனுகிரகத்தோடு அதை ரக்ஷை கட்டிக்கிட்டோம்னா அந்த இதுவும் வராது. இதே எந்த ரக்ஷை கட்டினாலும் சரி 48 நாள் கழிச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மரத்து கீழையோ இல்லைன்னா ஒரு செடியிலே வச்சுட்டு வந்துடணும். அதை கட் பண்ணி சும்மா எல்லாரும் கால் படுற மாதிரி இடத்துல போடுவாங்க. அந்த இது போடக்கூடாது. இது என்னன்னா, அந்த 48 days வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஆற்றல்கள் வந்து அது வந்து கீப் ஆன் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது அந்த ஆற்றல்கள் வந்து இது அப்சார்ப் பண்ணும், வெளியில இருக்கிற எனர்ஜியும் அப்சார்ப் பண்ணும், அந்த எனர்ஜி உங்களை உள்ள விடாம ப்ரொடெக்ட் பண்ணும். அதுதான் வந்து ரக்ஷைன்னு பேர் சொல்றது. அப்போ இந்த கருப்பு கலர் ரக்ஷையை கட்டிக்கிட்டு 48 நாள் கழிச்சு மாத்திடணும். அப்போ அது யாருக்கு வரானா, பைரவருக்கு வராரு. சரி, இப்போ அடுத்தது வந்து நல்ல எனக்கு செல்வம் வேணும், லக்ஷ்மி கடாட்சகம் வேணும் அப்படின்னு இருக்கும்போது பச்சை கலர். அப்போ பச்சை கலர் இருந்து எல்லாருமே குபேரன் கோயிலில் கொடுக்குறாங்க. இப்போ இந்த குபேரன் கோயில் பக்கத்தில் இல்லைங்க, ஆனால் எனக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு இருக்கும்போது வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்களே போய் ஒரு கருப்பு கலர் கயிறு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை, மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி அது நல்லபடியாக, அது நாட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அது கையில் வச்சுட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு 5 பேர் இருக்கிறாங்களா, 5 பேர் கட் பண்ணிட்டு கையில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி அங்க அம்மா பாதத்துல வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல கட்டிங்கன்னா கூட போதும். பச்சை கலர் கயிறு, பச்சை கலர். இதனால என்ன ஆகும்னா, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஞாபக மறதி இல்லாம நல்ல ஒரு ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது புதன் சம்பந்தப்பட்டது. அதே போல பண வரவு, மகாலட்சுமி அம்சம், பெருமாளோட அம்சம் எல்லாமே இங்க கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கலர் கயிறு. இந்த 4 கயிறு தான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற பிரதான கலர்ஸ்.
இந்த கலர்ஸை விட்டோம்னா வேற எந்த கலர்ஸும் கிடையாது. இது 4 தான் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லாத்துக்குமே பொதுவானது. அடுத்தது பார்த்தோம்னா மஞ்சள் வந்து குரு, மங்களமான விஷயம். இப்போ ஒருத்தவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நான் நல்லா வந்து ப்ரொஃபஷனல், பர்டிகுலராக வந்து டீச்சர்ஸு, அந்த எஜுகேஷனலிஸ்ட், அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்தானத்துல இருந்து 4 பேருக்கு அட்வைஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் நல்லா வரணும்னா இந்த மஞ்சள் கலர் கயிறை வந்து கட்டிக்கலாம். அதுக்கு எங்கே போகணுன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு அவங்க வீட்டில் நினச்சி பூஜை பண்ணிட்டு வரலாம். இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸாமுக்கு என்ன சொன்னோம்னா, எல்லாருமே வந்து எல்லோ கலர் கிளாத் எடுத்துருப்போம், எல்லோ ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அப்போ குழந்தைங்களுக்கு கட்டும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும், எந்த ஒரு விஷயத்திலையும் தளர மாட்டாங்க, அந்த குரு என்ற அனுகிரகம் எப்பயுமே இருந்துக்கினே இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னன்னா ஃபோக்கஸை விட வந்து தன்னோட குரு என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனநிலைகள் இருக்கும். ஏன்னா அந்த கலர் வந்து எப்பயும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா குருவோட கலர் மஞ்சள். அப்போ இன்னொரு பொதுவான விஷயம் என்னும்போது, எந்த ரக்ஷை கட்டினாலும் அந்த ரக்ஷையை வந்து கண்டிப்பா ஒரு மந்திரத்தை உருவேற்றி தான் கட்டணும். இல்லையானா ஒரு கோயிலுக்கோ மசூதிக்கோ இல்லைன்னா பக்கத்தில் சர்ச்சுக்கோ போயிட்டு அங்கே வச்சுட்டு அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிட்டு கட்டினாதான் அது வேல்யூட்டியாக இருக்குமே தவிர சும்மா எடுத்து அது கட்டினா அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அது எப்படி கட்டணும் அப்படின்னும் போது பொதுவாக வந்து ஆண்கள் வந்து ரைட் ஹேண்ட்லையும் பெண்கள் லெஃப்ட் ஹேண்ட்லையும் கட்டணும். ஏன்னா பெண்களுடைய இது நாடி பார்த்தா சந்திரன் நாடி. ஸோ அதனால லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டணும், ரைட் ஹேண்ட்ல ஆண்கள் கட்டணும். இதுதான் முறை. எஸ் சார், தெளிவான விளக்கம். சில பேர் கால்லையும் கயிறு கட்டுறாங்க இல்லைங்களா, அது சரியா சார்? அதுவும் சரிதான். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து கையில கட்டினா எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு காலில் கட்டிக்கிறது. இன்னொன்று ஏன் காலில் கட்டுறதுன்னா, ஒரு மனிதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கால். அப்போ அந்த வைக்கிற இடம் வந்து நல்ல விதமா இருக்கு. ஆனா காலில் கட்டுற கயிறு கண்டிப்பா கருப்பு மட்டும் தான் இருக்கணுமே தவிர மத்த எந்த கலரும் கால் கட்டவே கூடாது. பீட்ஸ் எல்லாம் வேற போடுறாங்க கருப்பு கலர்ல, கண்ணு வச்சா மாதிரிலாம் பீட்ஸ். அது வந்து ஈவில் ஐன்னு சொல்லி போடுறாங்க. அது ஒர்க் ஆகுமா? அது ஒர்க் ஆகும். அதெல்லாம் ஒர்க். சில பேர் பாத்தீங்கன்னா பாதரசத்தை வந்து காலில் வந்து கட்டுறாங்க. அது ஒவ்வொரு இடத்துல ஒரு விதமா கொடுக்குறாங்க. ஆனா காலில் கட்டுறது வந்து ஒரே கயிறு மட்டும்தான், கருப்பு மட்டும்தான். வேற எந்த கயிறும் வந்து காலில் கட்டக்கூடாது. அது ஆண்கள் எந்த கால்ல, பெண்கள் எந்த கால்ல சார்? இப்போ இதுல பாத்தீங்கன்னா கயிறு பொறுத்தவரை காலில் கட்ட வேண்டியது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஏதாவது ஒரு எனர்ஜி நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னா ரைட் லெக். ஓகே. திருஷ்டி பொதுவானது லெஃப்ட் லெக். ஓகே சார். நல்ல பாசிட்டிவா இருக்கணும்னாக்க ரைட்ல போடணும், நெகட்டிவிட்டி அண்ட கூடாதுன்னா லெஃப்ட்ல போடணும். எஸ் சார், எஸ் சார், தெளிவான விளக்கங்கள் சார். ஏன்னா வெறும் கயிறு தான் அப்படின்னு நாங்க நினைச்சோம், அதுக்குள்ள இவ்வளவு தாத்பரியங்கள் புதைந்து கிடக்கு அப்படின்னு நீங்க சொல்லிதான் சார் எங்களுக்கு தெரியுது. கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். என்னங்க, எவ்வளவு சின்ன விஷயம் தான் ஒரு கயிறு கட்டுறது அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு மகிமைகள் ஒளிந்திருக்கு இல்லையா? நமக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ப நம்ம கயிறு கட்டினாக்க நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா பண வரவிற்கான வழிமுறை என்ன, இது குறித்த நிறைய விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல சார் கேட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.